சரியா? முதலாவது விஷயம், முதலாவது கேள்வியை பார்ப்போம். சரியா? முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, பொது உறுப்பு. சரியா? பொது உறுப்பு Tn சமன் 5n சய 8 ஆக உள்ள தொடரின் ஏழாவது உறுப்பு. ஏழாவது உறுப்பு. ஏழாவது உறுப்பு யாது அப்படின்னு கேட்கிறான். நல்லா கவனிச்சுக்கோ. முதலாவது கேள்வி என்ன? பொது உறுப்பு Tn சமன் 5n சய 8 அப்படி ஒன்று இருக்குதாம். அதுட ஏழாவது உறுப்பை காண்க. ஏழாவது உறுப்பை காண்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நாம யோசிக்கணும், சரி இது என்ன கேள்வி? இந்த கேள்வி நம்மட படிக்கிற பாடத்துல எத்தனாவது பாடம், என்ன பாடம்? எத்தனாவது பாடம் பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனாவது பாடம்? முதலாவது பாடம். ஃபர்ஸ்ட் பாடம் யூனிட் 1. யூனிட் 1 என்னது? எண்கோளங்கள். எண்கோளங்கள் அப்படின்ற ஒரு பாடத்துல இருந்துதான் இந்த கேள்வி வருது பிள்ளைகள். நான் இந்த கேள்வியை செஞ்சு காட்டுவேன், உங்களுக்கு ஒரு கேள்வியை நான் எழுதி விடுவேன், அந்த கேள்வியை நீங்க செய்யணும். ஓகேவா? இப்ப நான் ரெண்டா பிரிச்சிருக்கிறேன். ஒரு பக்கம் நான் இந்த பேப்பர்ல வைக்கிற அவ்வளவு கேள்வியும் நான் செய்வேன். நான் உங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு கேள்வி ஒன்று தருவேன், அந்த கேள்வி நீங்க செய்யணும். சரியா? இப்படி ஒரு கேள்வி தந்தா முதலாவது நீங்க எக்ஸாம்ல செய்ய வேண்டிய வேலை என்ன செய்யணும்? முதலாவது ஃபுல்லா வாசிக்கணும். ரெண்டாவது உங்களோட மைண்ட்ல வரணும், ஓகே இது எந்த கேள்வி எத்தனாம் யூனிட்டுக்குள்ள வருதா? முதலாம் யூனிட்டுக்குள்ள வருது எண்கோளங்கள். அப்ப எண்கோளங்களோட தியரின விஷயம் எல்லாம் தெரியும். ஓகேவா? முதல் உறுப்பு, சரியா, கடைசி உறுப்பு, அடுத்தது அந்த மாதிரி விஷயங்கள் தான் எண்கோளங்கள்ல வரும். எண்கோளங்கள்ல வர்றது இப்படிப்பட்ட கேள்விதான். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த எண்ணாம் உறுப்பு தான் இது தந்திருக்காங்க. இந்த எண்ணுக்கு பதிலா 7ன்னு விஷயத்தை போடணும். எண்ணுக்கு பதிலா 7ன்னு விஷயத்தை போட்டா ஆன்சர் வரும். அப்ப டி எண்ணுக்கு பதிலா 7 போட்டாச்சு. 5 இந்த 5n அப்படின விஷயம். ஓகேவா? 5n அப்படின விஷயம் எதை கூறுது? என்ன விஷயத்தை கூறுதுண்டா பிள்ளைகளே? நல்லா கவனிச்சுக்கோ. 5 தர n. 5 தர n அப்படின்ற விஷயத்தை தான் இது கூறுது. n அப்படின்ற விஷயத்தை கூறுது. ஆகவே இந்த எண்ணுக்கு பதிலா நாங்க என்ன போட போறோம்? எண்ணுக்கு பதிலா 7 போட போறோம். 7 போட்டாச்சு. சய 8. சய 8. இப்ப எங்களுக்கு பெருக்க தெரியும், கழிக்க தெரியும். எங்கட பிள்ளைகளுக்கு பெருக்கவும் தெரியும், கழிக்கவும் தெரியும். ஆகவே 5 தர 7. 7 5 எத்தனை வரும்? 7 5 எத்தனை வரும்? வெரி குட். 35 சய 8. 35ல இருந்து 8 போனா 35ல இருந்து 8 கழிச்சு போறோம். கழிச்சா எப்படி வரும்? 5ல இருந்து 8 போகா. 5ல இருந்து 8 போகாது. கடன் எடுத்தா இப்ப என்ன வரும்? 15 வந்துச்சு. 15ல இருந்து 8 போனா எவ்வளவு வரும்? 15ல இருந்து 8 போனா எவ்வளவு வரும்? 6. எவ்வளவு வரும்? சாரி 6ஆ? 7 சார். 7. 7. ஓகேவா? இப்ப எங்க இருந்து கடன் 1 எடுத்துட்டு இருந்தானே, மிச்சம் எவ்வளவு? 2. ஆகவே ஆன்சர் என்ன? 27. 27. ஓகே, அந்த விஷயம் விளையாச்சா? என்ன பிலால் விளையாச்சா? ஓ சார். வெரி குட். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கணக்கு கொண்டு தரேன், செய்யுங்க பாப்போம். உங்களுக்கு ஒரு கணக்கு கொண்டு தரேன், செய்யுங்க. ஓகே ஓகே, ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். சரியா? இப்ப ரெண்டாவது கேள்வி பார்க்க போறோம். ரெண்டாவது கேள்வி என்ன சொன்னா, சுருக்கி எழுதுக. சுருக்கி எழுதுகன்னு தந்துட்டு அவன் என்ன தாரான்? 1 1 0 1 2 2 2 சக 1 0 1 0 2 2 இப்படி ஒரு கேள்வி தரான். அப்ப எங்கட பிள்ளைகளுக்கு தெரியும் இது எந்த கேள்வி எத்தனையாம் யூனிட்? சொல்லுங்க பாப்போம். யூனிட் 2. யூனிட் 2 துவித எண்கள். வெரி குட். யூனிட் 2ல துவித எண்களை கூட்டுதல். வெரி குட். அப்படிதான் இருக்கணும். சரியா? அதே நேரம் பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் இன்னொரு விஷயம், நாங்க படிச்சிருக்கிறோம் துவித எண்கள்ல ஒன்றையும் பூஜ்ஜியத்தையும் கூட்டினா என்ன ஆன்சர் வரும்? நான் ஷார்ட்கட் சொல்லி தந்திருக்கிறேன், 1 தான் வரும். பூஜ்ஜியத்தையும் ஒன்றையும் கூட்டினாலும் 1 தான் வரும். ஒன்றையும் கூட்டினா 0 1
சைஃபர் போட்டு ஒன்னா ஒன்று போட்டு சைஃபரா சைஃபர் போட்டு ஒன்று. சைஃபர் போட்டு நல்லா யோசிங்க. ஒன்று போட்டு சைஃபர் சைஃபர் போட்டு ஒன்று. இதுவா தான் சார் அல்லது இதுவா? ஒன்று போட்டு சைஃபர் எது? நல்லா யோசி. ஃபர்ஸ்ட்க்கு சைஃபர் போட்டு ஷுவரா? ஷுவரா? ரெண்டாவது கேள்வி ஒன்னு போட்டு சைஃபர். நான் நோட்ஸ் எப்படி தந்திருக்கிறேன் உங்களுக்கு? ஒன்று போட்டு சைஃபர் சார். இப்படித்தான் வரும். ஆனா என்ன மறந்தா? ஆனா ஆனா சார் என்ன வரும்? இதுவா அதுவா? இது அடிப்பேனே. சரி, இப்ப கவனிங்க. இப்ப இந்த 2 10 அப்படின்னு விஷயத்தை விட்டுருங்க. இப்ப என்ன 2 2 சொன்னா இவங்கள கூட்டுறதா விஷயம். இப்ப இவங்க 2 பேரையும் கூட்டத்தான் சொல்லிக்கிறான், வேற ஒன்றும் இல்ல. சரியா? இந்த 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 விஷயம் உங்களுக்கு தெரியுமா இருந்துச்சுன்னு சொன்னா இது சிம்பிளா செய்யலாம். ஓகே, ஆனா நல்லா கவனிங்க. சரியா? ரீமா, கதீஜா, பிலால், பிஸ்கி எல்லாரும் கவனிங்க பாரு. 1 ஓகே, அதுக்கப்புறம் 1 0 1 0. சரியா? இப்போ எங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா இருந்தா ஞாபகம் வச்சுக்கோணுமே. சரியா? இந்த விஷயம் தெரியுமா இருந்துச்சுன்னு சொன்னா all is well, all is well. ஓகே, 1ஐயும் 0வையும் கூட்டினா என்ன வரும்? 1ஐயும் 0வையும் கூட்டினா 1 0வையும் 1ஐயும் கூட்டினா 1 1ஐயும் 0வையும் கூட்டினா 1 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 10 10 சொல்லக்கூடா, 1 0ன்னு சொல்லணும். 2 2. ஓகே, சரியா? விளைச்சா? ஓ சார். கிளியரா? ஓகே, சரி பிள்ளைகள், அடுத்த கேள்வியை பார்ப்போம் வாங்க. ரூபாய் 600 பெறுமதியான ரூபாய், மூணாவது கேள்வி, 600 பெறுமதியான, சரியா? ரூபாய் 600 பெறுமதியான ஷேட் ஒன்றை விற்பனை செய்யும் போது, ஒரு ஷேட் ஒன்றை விற்பனை செய்யறாங்களா, ரூபாய் 30 ரூபா கழிவு கொடுக்கப்பட்டா, ரூபாய் 30 கழிவு கொடுக்கப்பட்டால் கழிவு சதவீதம் யாது? கழிவு சதவீதம் யாது? இதான் கேக்குறான். என்னையா? இந்த அறிக்கை இது வந்துகிட்டு விலை, எது? ஷேட்ற விலை. இது 30 ரூபா கழிவு கொடுக்கப்படுது. இதுக்கு முதலாவது நாங்க என்ன செய்யணும்? இந்த கேள்வி எத்தனையாம் யூனிட், என்ன கேள்விக்குள்ள, என்ன எந்த எந்த யூனிட்டுக்குள்ள வரும் பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். 4வது யூனிட். Very good. 4 சதவீதம். யூனிட் 4 சதவீதம். சதவீதம். ஓகே, நாங்க சதவீதம் படிச்சிட்டோம் தானே? வெரி குட், சதவீதம் படிச்சிட்டோம். சதவீதத்துல இருக்கிற சமன்பாடு சொல்லுங்க பாப்போம், யாராவது ஒரு ஆள். ஆனா தெரியுமா? நான் உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன், கேக் விற்கிறது அது இதெல்லாம் சொல்லி தந்தனா இல்லையா? சரி, அதை விடுங்களே. ஓகே, பாருங்க இது எப்படி செய்யறேன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் கேள்வியே நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. நார்மலா யோசிங்க பிள்ளைகள், மத்தபடி எதுவும் இல்ல. நீங்க நார்மலா உங்களோட வாழ்க்கையில நடக்கிற சம்பவம் தான் மெர்ஸ்லயே வரும், மத்தபடி எதுவும் கிடையாது. 600 ரூபா ஷேட்டாம். இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, கடைக்கு போனா சென்ன விலைக்கு வாங்கிட்டு வருவீங்களா? உண்மையை சொல்லுங்களேன். நீங்க போய் சென்ன விலைக்கு வாங்கிட்டு வர இல்லையே, ஒரு 10 ஒரு 500 ரூபா குறைச்ச மாட்டீங்களா? ஒரு 300 ரூபா குறைச்ச மாட்டீங்களா? குறைச்சிட்டு தானே விடுவீங்க. குறைச்சிட்டா விடுவீங்க இல்லையா? குறைச்சிட்டு தானே விடுவீங்க. அந்த மாதிரி தான். அப்ப ஒருத்தர் வந்துகிட்டு ஷர்ட் வாங்க போறாராம். அந்த ஷர்ட்ற விலை வந்துகிட்டு 600 ரூபாவாம். அந்த ஷர்ட்ற விலை 600 ரூபாவாம். அதுல 30 ரூபா கழிவு, 30 ரூபா கழிவு கொடுக்குறேன்னு சொன்னா அந்த கழிவு சதவீதம் எவ்வளவுன்னு இருக்கிறான். அந்த கழிவு சதவீதம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கான சமன்பாடு, சரியா? 600 ரூபா ஷர்ட். அந்த 600ல, சரியா, அந்த 600ல எவ்வளவு கழிவு போகுது? 30 ரூபா. 30 ரூபா கழிவு போகுது. 30 ரூபா கழிவு போகுது. சரியா? 30 ரூபா கழிவு போகுதுன்னு சொன்னா 100க்கு இப்படியா வந்துச்சு? இப்படியா போட்டீங்க? ஓ சார். ஓகே, வெரி குட். இப்போ இத சுருக்குங்க பாப்போம்.
இப்ப கவனிங்க, இத சுருக்குங்க. இப்ப சுருக்கினா எவ்வளவு வருதுன்னு பாப்போம். இந்த 2 ஜீரோவும் கட் பண்ணலாம். ஓகே, மேல 30, கீழே 6. 30 ரெண்டா பிரிச்சா எவ்வளவு வரும்? 15. 6 ரெண்டா பிரிச்சா திருப்பி 15 3. 3 மூண்டா பிரிச்சா 1. 15 மூணா பிரிச்சா 5. ஆகவே எத்தனை 5. சதவீதம்? 5%. 5%. ஆன்சர் சரியா வந்துச்சா உங்களுக்கு? ஓ சார். வெரி குட், வெரி குட். ஓகே, அடுத்த கேள்வி என்ன சொன்னா, சுருக்கி எழுதுக. சரியா? சுருக்கி எழுதுக அப்படின்னு தரேன். 4வது கேள்வி பாப்போம். சரியா? சுருக்கி எழுதுகல்ல ஒன்றுடன் 5ன் மேல் 1 இன் இன் 3ல் மேல் 2. 3ன் மேல் 2 சுருக்கட்டுமா? ஓகேவா? அப்ப இத பார்த்த உடனே எங்கட பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும் இது எந்த கேள்விக்குள்ள வரும் பிள்ளைகள்? சமன்பாடு. சமன்பாடா பின்னங்களா? பின்னம் சார். பின்னம். பின்னம் எத்தனாவது பாடம்? பின்னங்கள். வெரி குட். யூனிட் 4. யூனிட் 4க்குள்ள வர கேள்விதான். சாரி, யூனிட் 3. சரியா? யூனிட் 3. மூன்றாவது யூனிட். உங்களோட படத்துல 3வது யூனிட் தான் பின்னங்கள். இந்த பின்னங்கள்ல தான் இந்த கேள்வி வரும். அப்போ இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிள்ளைகள், இந்த இன் இன்டா என்ன? பெருக்கல். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? இப்ப கவனிங்க, இந்த இருக்குது, இது என்னது? முறைமை கலப்பு, சாரி கலப்பு பின்னம். இந்த கலப்பு பின்னத்தை முறைமை இல்லாத பின்னமாக மாத்தணும். முதலாவது விஷயம், கலப்பு பின்னத்தை முறைமை இல்லாத பின்னமாக மாத்தினோம்னு சொன்னா இதுதான் கலப்பு பின்னம். ஓகேவா? இத முறைமை இல்லாத பின்னமா மாத்திரம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இவர்ல இவரை பெருக்கணும். பெருக்கி ஒரு ஆன்சர் வரும், அந்த ஆன்சரை இவரோட கூட்டணும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப வாங்க கவனிங்க, 5 5 5 முன்னே கூட்டினா 6. 5 5 5 முன்னே கூட்டினா 6. கீழே என்னது? 5 5. இந்த என்ன அர்த்தம்? தர. இந்த என்ன அர்த்தம்? தர. சரியா? அதுக்கப்புறம் 3ன் மேல் 2. 3ன் மேல் 2. சரியா? 3ன் மேல் 2. இப்ப வாங்க சுருக்கும். நான் சுருக்கிறதுக்கு உங்களுக்கு பின்னங்கள் மெத்தட் சொல்லி தந்தேன். சுருக்குறல், அதாவது இந்த மாதிரி பெருக்கிற விஷயம் வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்தாச்சு. சரியா? பரவாயில்ல, நான் திருப்பியும் ஞாபகம் காட்டுவேன். ஓகே, முதலாவது ஸ்டெப் பார்க்கணும் பிள்ளைகள், இப்படி மேல என்ன, இப்படி மேல பார்க்கணும். மேல பார்க்கும்போது மேல 6 கீழே 5. 6க்கும் 5க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். 2ன் மடங்கு 3ன் மடங்கு அப்படின்னு ஏதாவது தொடர்பு இருக்குன்னு பார்த்தா இல்ல. 3க்கும் 2க்கும் தொடர்பா இல்ல. அப்ப ரெண்டாவது சைட்ல பார்க்கணும். இப்படி பார்த்தாச்சு. இப்ப சைட் 5க்கும் 2க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? 5க்கும் 2க்கும் தொடர்பு नहीं बेटा. இல்ல. ஆனா 3க்கும் 6க்கும் தொடர்பு இருக்கு. 3க்கும் 6க்கும் ஒரு தொடர்பு உண்டு இருக்குது. 3க்கும் 6க்கும் தொடர்பு இருக்குது. பார்த்தோம்னு சொன்னா 3 பிரிச்சா எவ்வளவு? 1 6 3 பிரிச்சா 2 2. சரியா? 2. இப்ப மிச்சமா இருக்கிறத பெருக்க போறோம். மிச்சமா இருக்கிறத வாங்க பெருக்கும். மிச்சமா இருக்கிறத வாங்க பெருக்கும். மிச்சம் கீழே 5 இங்க 1. 1 5 2 4. இவ்வளவுதான் ஆன்சர். இவ்வளவுதான் ஆன்சர். எவ்வளவு லேசான கேள்வி என்ன பிள்ளை, எவ்வளவு லேசான கேள்வி. சரி, இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று தர செய்யுங்க பாப்போம். அடுத்த கேள்வி, எக்ஸின் பெருமானம் யாது அப்படின்னு கேட்கிறான். முதலாவது படத்தை வரையும். ஓகேவா? கொஞ்சம் நீங்க படத்தை வரைஞ்சிருவார். ஓகே, கவனிங்க. இது எக்ஸின் பெருமானம் காண்க. எக்ஸின் பெருமானம் காண்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்க கிட்ட எந்த யூனிட்டுக்குள்ள வார கேள்வியா இது உங்களுக்கு விளங்குது பிள்ளைகள்? என்ன? யூனிட் 16. இல்லை, யூனிட் 5. 8. யூனிட் 8க்குள்ள வருது. என்ன யூனிட் 8? நேர்கோடுகளும் தொடர்புபட்ட கோணங்கள். சரியா? தொடர்புபட்ட கோணங்கள் அப்படின்னு சொன்னா இதுல எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள்,
ஓகேவா? நான் வளமையா உங்களுக்கு சொல்ற விஷயம் தான். திருப்பி திருப்பி ஏன் சொல்றேன்னு சொன்னா நீங்க மறந்துடக்கூடாதுங்க. ஓகேவா? நீங்க கசப்பானாலும் பரவாயில்ல, நான் திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டு தான் இருக்க போறேன். ஒரு நாள் உங்களுக்கு விளங்கும். சரியா? நான் இதுக்கு போறதுக்கு முன்ன உங்களுக்கு சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லிட்டு தந்துடுவேன். ஓகேவா? ஒன்று எப்படி 2 சமாந்தர கோடு போகுது. அந்த 2 சமாந்தர கோட 2 குறுக்கோடி வெட்டுதுன்னு இருப்போம். இப்படி 2 குறுக்கோடி வெட்டுது. ஓகேவா? இப்படி குறுக்கோடு வெட்டும் போது இதுல எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் பேருக்கா கோணங்கள். ஒன்று ஒன்று ஒத்த கோணம். ஒன்று ஒத்த கோணம். இரண்டாவது ஒன்று விட்ட கோணம். ஒன்று விட்ட கோணம். மூணாவது குத்து எதிர்கோணம். குத்து எதிர்கோணம். சரியா? கோணம். நாலாவது என்ன வரும்? நேர்கோணம். நேயக்கோணம். நேயக்கோணம். நான் படித்தார அவ்வளோத்தையும் மண்டைக்குள்ள வச்சுக்கணும். கொள்ளுவேன் இல்லாட்டி. அதுக்கப்புறம் மிகை நிரப்பிக்கோணம். நிரப்பிக்கோணம், மிகை நிரப்பிக்கோணம் 2 வரும். நான் 2 சேர்த்து எழுதுறேன். மிகை நிரப்பிக்கோணம். கோணம். சரியா? ஓகே. இப்படி இந்த 5 விஷயமும் கட்டாயம் தேவை பிள்ளைகள். சரியா? 5 விஷயமும் கட்டாயம் தேவை. ஓகேவா? இப்ப இதை எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்காரு. இவரும் ஒத்த கோணமா இருப்பார். அதே மாதிரி இவரும் ஒத்த கோணம். இவரும் ஒத்த கோணம். இவரும் ஒத்த கோணம். இவரும் ஒத்த கோணம். நாங்க பாடத்திலும் படிச்சிருக்கிறோம். எப்படி? இவருக்கு இவர் ஒத்த கோணம். இவருக்கு இவர் ஒத்த கோணம். இவருக்கு இந்த கீழ்த்துண்டுக்கு இந்த கீழ்த்துண்டு ஒத்த கோணம். இந்த கீழ்த்துண்டுக்கு இந்த கீழ்த்துண்டுக்கு ஒத்த கோணம். அதாவது இது 80 பாகை என்று சொன்னா இவரும் 80 பாகை. இது 80 பாகை என்று சொன்னா இவரும் 80 பாகை. அப்படி. ஓகேவா? அதே நேரம் அடுத்த விஷயம் ஒன்று விட்ட கோணம். ஒன்று விட்ட கோணம் எப்படி பாக்குறோம்னு சொன்னா Z வடிவம். ஒன்று Z இப்படியும் வரலாம். சரியா? ஒன்று விட்ட கோணத்துக்கு ஒன்று Z இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். சரியா? நீங்க இதுல Z பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி பார்க்கலாம்? இப்படி வந்து இப்படி போகுது. இப்படி வந்து இது ஒரு Z, இது ஒரு Z. ஒன்று விட்ட கோணம் போது இந்த இருக்கு இந்த கோணமும் எப்படி பிள்ளைகள்? இந்த இருக்கு இந்த கோணமும் சமனாக காணப்படும். இந்த கோணமும் சமம். ஆகவே நாங்க இங்க பார்த்திருக்கோம் 80. ஆகவே இந்த கோணம் எப்படி இருக்கும்? என்ன கோணமா இருக்கும்? 80 தான் இருக்கும். 80 தான் இருக்கும். 80 தான் இருக்கும். ஆகவே ஓகே. ஒத்த கோணம் பருமனில் சமன், ஒன்று விட்ட கோணமும் பருமனில் சமன். அடுத்தது குத்தெதிர் கோணம். குத்தெதிர் கோணம் எங்களுக்கு நல்லா தெரியும். எக்ஸ் வடிவில் இருக்கும். எக்ஸ் வடிவில் இருக்கும். இந்த எக்ஸுக்கு எக்ஸ், இங்கால எக்ஸுக்கு இங்கால எக்ஸ். அப்படி. ஆகவே இங்க எக்ஸ் வடிவம் பார்த்தனா இப்படி இங்க இப்படி. அப்ப இதுக்கு இது குத்தெதிர் கோணம், இதுக்கு இது குத்தெதிர் கோணம். எப்படி? இதுக்கு இது குத்தெதிர், இதுக்கு இது குத்தெதிர். இது 80 இதுவும் 80. அப்ப உண்மையாக நிறுவப்பட்டிருக்குது. உண்மையாகவே நிறுவப்பட்டிருக்குது. ஆகவே இது இரண்டும் குத்தெதிர் கோணங்களாக காணப்படும். சரியா? அப்ப ஓகே. அடுத்தது வரும் நேர்கோணங்கள். நேர்கோணம் என்ன பிள்ளைகள்? இப்படி 2 சமாந்தர கோடு போது ஒரு குறுக்கோடி வெட்டும் போது இந்த பானா ஷேப்ல வருது. 2 சமாந்தர கோடுகள் போகும்போது ஒரு குறுக்கோடி வெட்டும் போது இந்த பானா ஷேப்ல வாரது. இந்த 2 கோணமும் இந்த 2 கோணத்திலையும் கூட்டுத்தொகை எவ்வளவு பிள்ளைகள் வரும்? இவர் எக்ஸ் 180 பாகை. வெரி குட். இவங்க 2 பேரை கூட்டுத்தொகையும் 180 பாகைக்கு சமனா இருக்கு. இவங்க 2 பேரை கூட்டுத்தொகையும் 180 பாகைக்கு சமனா இருக்கு. ஆகவே இந்த 80ஐயும் எக்ஸையும் கூட்டி நான் 180 சொன்னா எக்ஸ் பெருமானம் எவ்வளவு வரும்? ரிஸ்கி 100 பாகையா வரும். ரிஸ்கி 100 பாகை. சரியா? வெரி குட். 100 பாகை. சரியா? இப்ப அடுத்து வரும் நிரப்பி மிகை நிரப்பி கோணம். சரியா? எங்களுக்கு நிரப்பி ஓகே. மிகை நிரப்பிண்டா ஒரு கோடு போகுது. அந்த கோட்ல இப்படி எத்தனை கோணம் வந்தாலும் பரவாயில்ல. இந்த இவ்வளவு கோணத்தையும் கூட்டுறது எதுக்கு சமனா இருக்கும்? எத்தனை பாகைக்கு சமனா இருக்கும்? 180 பாகைக்கு சமனா இருக்கும். ஆகவே நீங்க இதை எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இது ஒரு நேர்கோடு எடுத்தீங்கன்னு சொன்னா இவரையும் கூட்டுறது எத்தனை பாகைக்கு சமனா இருக்கும்? இது ஒரு நேர்கோடு எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த கோணத்தையும் இந்த கோணமும் தானே மிகை நிரப்பி கோணங்களா இருக்கும். ஆகவே இவரையும் கூட்டுறது எத்தனை பாகைக்கு சமனா இருக்கும்? 180 பாகை. ஆகவே இங்க 80 விளங்கல. எதை சொல்ல இருக்கா?
மிக நிரப்பு கோணம் மிக Okay. நிரப்பு கோணம் ஓகே, மிகைநிரப்பு கோணம் தவிர இப்படி ஒரு நேர்கோடு போகுதுன்னு வச்சுக்கோவே. இந்த நேர்கோட்டுல வந்துகிட்டு பல கோணங்கள் வரலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்படி நிறைய கோணம் வந்தாலும் பிரச்சனை. இப்ப இது ஒரு கோணம், இது ஒரு கோணம், இது ஒரு கோணம், இது ஒரு கோணம், எத்தனை கோணம் வந்தாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த கோணங்களை இந்த இவங்களை எக்ஸ் ஒய் ஜெட் பி இவங்க 4 பேரையும் கூட்டுறது 180 பாகைக்கு சமனா இருக்குமா? இதான் விஷயம். விளைஞ்சா அதாவது இப்படி இதுல வந்துகிட்டு இப்படியும் மாறலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு கோணம் 2 3 இந்த 3 கோணத்தையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கு, 180 பாகைக்கு சமனா இருக்கு. கிளியரா? புரிஞ்சுதா? வெரி குட். சரியா? அந்த விஷயம் தான் இது. அப்ப யோசிச்சு பாரு, இது ஒரு நேர்கோடுன்னு சொன்னா இவங்க 2 பேரையும் கூட்டுறது 180 பாகைக்கு சமன். ஆகவே இது 80, இது 100. ஆகவே 2 பேரையும் கூட்டினா 180 காணப்படும். இந்த 5 விஷயம் இப்ப மறந்ததெல்லாம் ஞாபகம் வந்துட்டா? வெரி குட். சரி, இப்ப கவனி. இப்ப கேள்விக்குள்ளவா. அப்ப யோசிச்சு பாரு, இது மிகைநிரப்பி கோணத்தை வச்சுதான் இந்த கேள்வியை செய்யலாம். மிகைநிரப்பி கோணத்தை வச்சா இந்த கேள்வியை செய்யலாம். அப்போ இந்த எக்ஸையும் இந்த 80ஐயும் கூட்டினா எத்தனை பாகை சமனா இருக்கு பிலால்? 180 பாகைக்கு எக்ஸ் சமன் 50 பாகை. வெரி குட். சரியா? இப்ப இந்த 3 பேரையும் கூட்டுறது எத்தனை பாகைக்கு சமனா இருக்கும்? 180 பாகைக்கு சமனா இருக்கும். ஆகவே இங்க எக்ஸையும் கூட்டினா 2x சக 80 சமன் 180. சக 80 கூட்டிட்டு இருக்குது, அங்கால போனா கழிக்கப்படும். ஆகவே 2x சமன் 180 பாகை சய 80 பாகை. 180ல இருந்து 80 போனா எவ்வளவு? 2x சமன் 100 பாகை. ஆகவே x இந்த 2ஓட பெருக்கிட்டு இருக்குது. ஆகவே இந்த 2 என்ன செய்யும்? இங்கால போனா வகுக்கப்படும். வெரி குட். 100 2ஆ பிரிச்சா 50 பாகை. 50 பாகை. விளைஞ்சா 50 பாகை. பிள்ளை? வெரி குட். இப்போ உங்களுக்கு ஒரு கனவு தானே செய்யுங்க.